ஓம் சாந்தி. 27/6/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய நேரம் மிகவும் மதிப்பு மிக்கது. ஆகையினால் வீணான விஷயங்களில் உங்களுடைய நேரத்தை வீணாக்காதீர்கள். கேள்வி: மனிதனிலிருந்து தேவதையாக ஆவதற்காக எந்த ஒரு ஸ்ரீமத் பாபாவிடமிருந்து கிடைத்திருக்கிறது? பதில்: முதலாவது, குழந்தைகளே, நீங்கள் மனிதனில் இருந்து தேவதையாக ஆகிறீர்கள் எனும்போது எந்த அசுர சுபாவமும் இருக்கக்கூடாது. இரண்டாவது, யார் மீதும் கோபப்படக்கூடாது. மூன்றாவது, யாருக்குமே துக்கம் கொடுக்க கூடாது. நான்காவது, எந்த ஒரு வீணான விஷயமும் காதுகளின் மூலமாக கேட்கக்கூடாது. பாபாவினுடைய ஸ்ரீமத்: தீயதை கேட்காதீர்கள், தீயதை பேசாதீர்கள், தீயதை பார்க்காதீர்கள். ஓம் சாந்தி. குழந்தைகளாகி நீங்கள் அமருவது சாதாரணமாக இருக்க வேண்டும். எங்கு வேண்டுமானாலும் நினைவில் அமரலாம். காட்டில் வேண்டுமானாலும் அமருங்கள், மலை மீது அமருங்கள், வீட்டில் அமருங்கள், அல்லது குடிசையில் அமருங்கள். எங்கு வேண்டுமானாலும் அமரலாம். இப்படி அமருவதன் மூலம் குழந்தைகளாகி நீங்கள் மாறுகிறீர்கள். இப்பொழுது நாம் மனிதர்கள், வருங்காலத்தில் தேவதைகளாக ஆகிக் கொண்டிருக்கின்றோம் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். நாம் முள்ளில் இருந்து மலர்களாக ஆகிக் கொண்டிருக்கின்றோம். பாபா தோட்டக்காரராகவும் இருக்கின்றார், எஜமானனாகவும் இருக்கின்றார். நாம் பாபாவை நினைவு செய்வதன் மூலம் 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றுவதன் மூலமாக மாறிக்கொண்டிருக்கின்றோம். இங்கு அமருங்கள், எங்கு வேண்டுமானாலும் அமருங்கள். நீங்கள் மாற்றம் அடைந்து மனிதனிலிருந்து தேவதையாக மாறிக்கொண்டே செல்கிறீர்கள். நாம் இப்படி, அதாவது லக்ஷ்மி நாராயணனாக ஆகின்றோம் என்பது புத்தியில் குறிக்கோள் இருக்கிறது. எந்த காரியம் வேண்டுமானாலும் செய்யுங்கள். ரொட்டி சுடுங்கள், புத்தியில் பாபாவை மட்டும் நினைவு செய்யுங்கள். நடக்கும் போதும் சுற்றும் போதும் அனைத்தையும் செய்து கொண்டே நினைவில் மட்டும் இருங்கள் என்று குழந்தைகளுக்கு ஸ்ரீமத் கிடைக்கிறது. பாபாவின் நினைவின் மூலம் ஆஸ்தியும் நினைவு வருகிறது. 84 பிறவிகளின் சக்கரமும் நினைவு வருகிறது. இதில் வேறு என்ன கஷ்டம் இருக்கிறது? எதுவுமே இல்லை. நாம் தேவதைகளாக ஆகின்றோம் எனும்போது எந்த அசுர சுபாவமும் இருக்கக்கூடாது. யார் மீதும் கோபப்படக்கூடாது. யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது. எந்த ஒரு வீணான விஷயங்களையும் காதுகளின் மூலமாக கேட்கக்கூடாது. பாபாவை மட்டும் நினைவு செய்யுங்கள். மற்றபடி வெளி உலக வீணான விஷயங்களை நிறைய கேட்கின்றோம். அரை கல்பமாக இதை கேட்டு கேட்டு நீங்கள் கீழே இறங்கி வந்துள்ளீர்கள். இப்பொழுது பாபா கூறுகின்றார், இந்த வீணானவற்றை பேசாதீர்கள். இன்னார் இப்படி இருக்கின்றார், இவரிடத்தில் இந்த குணம் இருக்கிறது போன்ற எந்த ஒரு வீணான விஷயங்களையும் பேசக்கூடாது. இது உங்களுடைய நேரத்தை வீணாக்குவதாகும். உங்களுடைய நேரம் மிகவும் மதிப்பு மிக்கதாகும். படிப்பில் தான் உங்களுடைய நன்மை இருக்கிறது. இதன் மூலம்தான் பதவியை அடைவீர்கள். பாபா ஆத்மாக்களுக்கு கூறுகின்றார், தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள். ஒருவர் மற்றவர் முன்னால் அமரவும் செய்கின்றீர்கள் என்றாலும் கூட பாபாவின் நினைவில் இருங்கள். நினைவில் அமர்ந்து அமர்ந்து நீங்கள் முள்ளிலிருந்து மலராக ஆகின்றீர்கள். எவ்வளவு நல்ல யுக்தியாக இருக்கிறது! எனவே பாபாவினுடைய ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும் அல்லவா? ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக வியாதியாக இருக்கிறது. எனவே ஒவ்வொரு வியாதிக்கும் மருத்துவர் இருக்கின்றார். பெரிய பெரிய மனிதர்களுக்கு தனியாக மருத்துவர்கள் இருக்கின்றார்கள் அல்லவா? உங்களுக்கு மருத்துவராக ஆகியிருப்பவர் யார்? பகவான். அவர் அழிவற்ற மருத்துவர் ஆவார். நான் உங்களை
அரை கல்பத்திற்கு நோயற்றவர்களாக மாற்றுகின்றேன் என்று கூறுகின்றார். என்னை மட்டும் நினைவு செய்தீர்கள் என்றால் பாவ கர்மங்கள் அழிந்துவிடும். நீங்கள் 21 பிறவிக்கு நோயற்றவர்களாக ஆகிவிடுவீர்கள். இந்த கங்கணத்தை கட்டிக்கொள்ள வேண்டும். நினைவின் மூலம்தான் நோயற்றவர்களாக ஆவீர்கள். பிறகு 21 பிறவிக்கு எந்த நோயும் இருக்காது. ஆத்மா என்னவோ அழிவற்றதுதான், ஷரீரம்தான் நோயற்றதாக ஆகின்றது. ஆனால் அனுபவிப்பது ஆத்மாதான் அல்லவா? அங்கே சத்யுகத்தில் அரை கல்பத்திற்கு நீங்கள் ஒருபோதும் நோயற்றவர்களாக ஆக மாட்டீர்கள். நினைவில் மட்டும் ஈடுபட்டிருங்கள். சேவை என்னவோ குழந்தைகள் செய்யதான் வேண்டும். கண்காட்சியில் சேவை செய்து செய்து குழந்தைகளுக்கு தொண்டை கட்டிக் கொள்கிறது. நாம் சேவை செய்து செய்து பாபாவிடம் சென்று விடுவோம் என்று நிறைய குழந்தைகள் எண்ணுகின்றார்கள். இது கூட மிக நல்ல வழியாக இருக்கிறது. சேவைக்கான நல்ல முறையாக இருக்கிறது. குழந்தைகள் கண்காட்சியில் கூட புரிய வைக்க வேண்டும். கண்காட்சியில் முதலில் இந்த லட்சுமி நாராயணுடைய சித்திரத்தை காட்ட வேண்டும். இது முதல் தரமான சித்திரமாகும். பாரதத்தில் இன்றிலிருந்து 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் சரியாக இவர்களுடைய ராஜ்யம் இருந்தது. குறைவற்ற செல்வம் இருந்தது. தூய்மை, சுகம், அமைதி அனைத்தும் இருந்தது. ஆனால் பக்தி மார்க்கத்தில் சத்யுகத்திற்கு லட்சக்கணக்கான ஆண்டுகள் கொடுத்து விட்டார்கள் எனும்போது எந்த ஒரு விஷயமும் எப்படி நினைவுக்கு வரும்? இது லக்ஷ்மி நாராயணனுடைய முதல் தரமான சித்திரமாகும். சத்யுகத்தில் 1250 ஆண்டுகள் இந்த வம்சம் ராஜ்யம் செய்தது. முன்பு நீங்கள் இதை தெரிந்திருக்கவில்லை. இப்பொழுது பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு நினைவூட்டியுள்ளார். நீங்கள் முழு உலகத்தின் மீதும் ராஜ்யம் செய்தீர்கள். நீங்கள் மறைந்து விட்டீர்களா என்ன? நீங்கள்தான் 84 பிறவிகள் கூட எடுத்தீர்கள். நீங்கள் சூரிய வம்சத்தினராக இருந்தீர்கள். மறுபிறவி எடுக்கத்தான் செய்கிறீர்கள். நீங்கள் எப்படி 84 பிறவிகள் எடுத்தீர்கள் என்பது புரிந்து கொள்வதற்கு மிகவும் சுலபமான விஷயமாகும். கீழே இறங்கியே வந்தீர்கள். இப்பொழுது மீண்டும் பாபா ஏறும் மார்க்கத்தில் கொண்டு செல்கின்றான். உங்களுடைய உயரும் கலையினால் அனைவருக்கும் நன்மை என்று பாடப்பட்டுள்ளது. பிறகு சங்கு போன்றவைகளை ஊதுகின்றார்கள். குழப்பங்கள் ஏற்படும் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் இப்பொழுது தெரிந்துள்ளீர்கள். பாகிஸ்தானில் என்னவெல்லாம் நடந்தது என்பதை பார்த்தீர்கள். அனைவருடைய வாயிலிருந்தும் ஹே பகவான் என்றுதான் வந்தது. ஐயோ ராமா, இப்போது என்ன நடக்குமோ என்றுதான் வந்தது. இப்போது இந்த விநாசம் மிக பெரியதாகும். முன்னால் வெற்றி முழக்கம் நடக்கப் போகிறது. பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். இந்த எல்லையற்ற உலகம் இப்போது அழிய வேண்டும். எல்லையற்ற தந்தை எல்லையற்ற ஞானத்தை உங்களுக்கு கூறுகின்றார். எல்லைக்கு உட்பட்ட விஷயங்களின் வரலாறு புவியலை கேட்டு வந்துள்ளீர்கள். லக்ஷ்மி நாராயணன் எப்படி ராஜ்யம் செய்தார்கள் என்பது யாருக்கும் தெரியவில்லை. இவர்களுடைய வரலாறு புவியியலை யாரும் தெரிந்திருக்கவில்லை. நீங்கள் நல்ல விதத்தில் தெரிந்துள்ளீர்கள். இத்தனை பிறவிகள் ராஜ்யம் செய்தார்கள். பிறகு இந்த தர்மம் வருகிறது. இதை ஆன்மீக ஞானம் என்று சொல்லப்படுகிறது. இதை ஆன்மீக தந்தை வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கின்றார். அங்கே மனிதர்கள் மனிதர்களுக்கு படிப்பிக்கின்றார்கள். இங்கே ஆத்மாக்களாகிய நம்மை பரமாத்மா தனக்கு சமமாக மாற்றிக் கொண்டிருக்கின்றார். ஆசிரியர் கண்டிப்பாக தனக்கு சமமாக மாற்றுவார். நான் உங்களை என்னை விடவும் உயர்ந்த இரட்டை கிரீடாதாரியாக மாற்றுகின்றேன் என்று பாபா கூறுகின்றார். நினைவின் மூலம் ஒளியின் கிரீடம் கிடைக்கிறது. 84 பிறவிகளின் சக்கரத்தை தெரிந்து கொள்வதன் மூலம் சக்கரவர்த்தியாக ஆகிறீர்கள். இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு
கர்மம், அக்கர்மம், விக்கர்மத்தின் நிலைகளையும் புரிய வைத்திருக்கின்றேன். சத்யுகத்தில் கர்மம் அக்கர்மமாக இருக்கிறது. ராவண ராஜ்யத்தில்தான் கர்மம் விக்கர்மமாக இருக்கிறது. படி இறங்கிக் கொண்டே வருகிறீர்கள். கலைகள் குறைந்து குறைந்து இறங்கதான் வேண்டும். எவ்வளவு மோசமாக ஆகிவிடுகிறீர்கள். பிறகு தந்தை வந்து பக்தர்களுக்கு பலனை கொடுக்கின்றார். உலகத்தில் அனைவருமே பக்தர்களே ஆவார்கள். சத்யுகத்தில் பக்தர்கள் யாரும் இருப்பதில்லை. பக்தி மார்க்கம் இங்கே இருக்கிறது. அங்கே ஞானத்தின் பலன் இருக்கிறது. இப்போது நாம் பாபாவிடமிருந்து எல்லையற்ற பலனை எடுத்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். யாருக்குமே முதலில் இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய சித்திரத்தை பற்றி புரிய வையுங்கள். இன்றிலிருந்து 5000 ஆண்டுகளுக்கு முன்பு இவர்களுடைய ராஜ்யம் இருந்தது. உலகத்தில் சுகம், அமைதி, தூய்மை அனைத்தும் இருந்தது. வேறு எந்த தர்மமும் இல்லை. தற்சமயத்தில் அநேக தர்மங்கள் இருக்கின்றன. அந்த முதல் தர்மம் இல்லை. பிறகு இந்த தர்மம் மீண்டும் கண்டிப்பாக வர வேண்டும். பாபா எவ்வளவு அன்போடு படிப்பிக்கின்றார். சண்டையின் விஷயம் எதுவும் இல்லை. எளிமையான வாழ்க்கை மாற்றானுடைய ராஜ்யமாக இருக்கிறது. நம்முடையது அனைத்தும் மறைமுகமானதாகும். பாபாவும் மறைமுகமாக வந்திருக்கின்றார். வந்து ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கின்றார். ஆத்மாதான் அனைத்தையும் செய்கிறது. ஷரீரத்தின் மூலம் நடிப்பை நடிக்கிறது. ஆத்மா இப்போது தேக அபிமானத்தில் வந்திருக்கிறது. இப்போது பாபா கூறுகின்றார், ஆத்ம அபிமானிகளாக ஆகுங்கள். பாபா வேறு எந்த கஷ்டமும் கொடுப்பதில்லை. பாபா மறைமுகமாக வரும்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு மறைமுகமாக தானமாக உலகத்தின் ராஜ்யத்தை கொடுக்கின்றார். உங்களுடைய அனைத்தும் மறைமுகமானது. ஆகையினால் வழக்கமாக கன்னியர்களுக்கு வரதட்சணை கொடுக்கின்றார்கள் என்றால் மறைமுகமாக தான் கொடுக்கின்றார்கள். உண்மையில் மறைமுகமாக தானம் மகா புண்ணியம் என்று பாடப்பட்டுள்ளது. 2-4 பேருக்கு தெரிந்தது என்றால் கூட சக்தி குறைந்து விடுகிறது. பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, நீங்கள் கண்காட்சியில் முதலில் இந்த லக்ஷ்மி நாராயணுடைய சித்திரத்தை பற்றி அனைவருக்கும் புரிய வையுங்கள். நீங்கள் உலகத்தில் அமைதி வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் அல்லவா? ஆனால் அது எப்போது இருந்தது என்பது யாருடைய புத்தியிலும் இல்லை. சத்யுகத்தில் தூய்மை, சுகம், அமைதி அனைத்தும் இருந்தது என்பதை இப்போது நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். இன்னார் ஸ்வர்க்கவாசியாகி விட்டார் என்று நினைவு கூட செய்கின்றார்கள். எதையும் புரிந்து கொள்வதில்லை. யாருக்கு வாயில் என்ன வந்ததோ அதை சொல்லிவிடுகின்றார்கள். அர்த்தம் எதுவுமே இல்லை. இது நாடகமாகும். இனிமையிலும் இனிமையான குழந்தைகளுக்கு நாம் 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றுகின்றோம் என்ற ஞானம் புத்தியில் இருக்கிறது. இப்போது தூய்மையற்ற உலகத்திலிருந்து தூய்மையான உலகத்திற்கு அழைத்து செல்ல பாபா வந்திருக்கின்றார். பாபாவின் நினைவில் இருந்து மாற்றலாகிக் கொண்டே இருக்கிறார்கள். முட்களில் இருந்து மலர்களாக ஆகிக் கொண்டிருக்கின்றார்கள். பிறகு நாம் சக்கரவர்த்தி ராஜாவாக ஆவோம். அப்படி மாற்றக்கூடியவர் பாபா ஆவார். அந்த பரம் ஆத்மா எப்போதும் தூய்மையாக இருக்கின்றார். அவர்தான் தூய்மையாக்க வருகின்றார். சத்யுகத்தில் நீங்கள் அழகாக ஆகிவிடுவீர்கள். அங்கே இயற்கையான அழகு இருக்கிறது. இன்றைக்கு செயற்கையான அலங்காரம் செய்கின்றார்கள் அல்லவா? என்னென்ன பேஷன் வந்திருக்கிறது. எப்படியெல்லாம் ஆடை அணிகின்றார்கள். முன்பெல்லாம் பெண்கள் அதிகமாக பர்தாக்குள் இருந்தார்கள். யாருடைய கண்ணும் படக்கூடாதென்று இருந்தார்கள். இப்போது இன்னும் வெளிப்படையாகி விட்டார்கள் எனும்போது ஆங்காங்கே தீமை அதிகரித்து விட்டது. தீயதை கேட்காதீர்கள் என்று பாபா கூறுகின்றார்.
ராஜாவிடம் சக்தி இருக்கிறது, ஈஸ்வரனுக்காக என்று தானம் செய்கின்றார்கள் என்றால் அதில் சக்தி இருக்கிறது. இங்கே எந்த சக்தியும் இல்லை. யாருக்கு என்ன வந்ததோ அதை செய்து கொண்டிருக்கின்றார்கள். மிகவும் மோசமான மனிதர்களாக இருக்கின்றார்கள். நீங்கள் மிகவும் சௌபாகியசாலிகள். உங்களுடைய கையை படகோட்டி பிடித்திருக்கின்றார். நீங்கள் தான் கல்ப கல்பமாக கருவியாக ஆகின்றீர்கள். முதலில் முக்கியமானது தேக அபிமானம் என்பதை நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். பிறகு மற்ற பூதங்கள் வருகின்றது. தங்களை ஆத்மா என்று புரிந்து தந்தையை நினைவு செய்ய உழைக்க வேண்டும். இது ஒன்றும் கசப்பு மருந்து இல்லை. தன்னை ஆத்மா என்று புரிந்து தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று மட்டும்தான் சொல்கின்றார். பிறகு எவ்வளவுதான் பாபாவின் நினைவில் நடந்து சென்று கொண்டே இருந்தாலும் கால்கள் களைப்படையாது. லேசாகி விடுவீர்கள். நிறைய உதவி கிடைக்கிறது. நீங்கள் சர்வ சக்திவானின் குழந்தையாகி விடுகிறீர்கள். நான் உலகத்திற்கு எஜமானர்களாக ஆகின்றோம் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். பாபாவிடம் வந்துள்ளோம். வேறு எந்த கஷ்டமும் கொடுப்பதில்லை. நீங்கள் தீயதை கேட்காதீர்கள் என்று மட்டும் குழந்தைகளுக்கு கூறுகின்றார். யார் சேவாதாரி குழந்தைகளாக இருப்பார்களோ அவர்களுடைய வாயிலிருந்து எப்போதும் ஞான ரத்தினங்கள் தான் வரும். ஞானத்தின் விஷயத்தை தவிர வேறு எந்த விஷயமும் வாயிலிருந்து வர முடியாது. நீங்கள் வெளியில் நடக்கும் வீண் விஷயங்களை ஒருபோதும் கேட்கக்கூடாது. சேவை செய்யக்கூடியவர்களின் வாயிலிருந்து எப்போதும் ரத்தினங்கள் தான் வருகிறது. ஞானத்தின் விஷயங்களை தவிர மற்றவை கற்கள் வீசுவது போலாகும். கற்களை வீசவில்லை என்றால் கண்டிப்பாக ஞான ரத்தினங்களை தான் கொடுக்கின்றார்கள். ஒன்று கற்களை வீசுகிறார்கள் அல்லது அழிவற்ற ஞான ரத்தினங்களை கொடுப்பார்கள். அதனுடைய மதிப்பை சொல்லவே முடியாது. பாபா வந்து உங்களுக்கு ஞான ரத்தினங்களை கொடுக்கின்றார். அவர்கள் கற்களை தான் வீசிக்கொண்டே இருக்கின்றார்கள். அது பக்தியாகும். பாபா மிக மிக இனிமையானவர் என்பதை குழந்தைகள் தெரிந்துள்ளார்கள். அரை கல்பம் பாடிக்கொண்டே வருகிறார்கள். நீங்கள்தான் தாயும் தந்தையும். ஆனால் அர்த்தம் எதையும் புரிந்து கொள்வதில்லை. கிளிப்பிள்ளைகளைப் போல பாடிக்கொண்டே இருக்கின்றார்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு எவ்வளவு குஷி இருக்க வேண்டும். பாபா நமக்கு எல்லையற்ற ஆஸ்தி, உலகத்தின் ராஜ்யத்தை கொடுக்கின்றார். 5000 ஆண்டுகளுக்கு முன்பு நாம் உலகத்திற்கு எஜமானர்களாக இருந்தோம். இப்போது இல்லை. மீண்டும் உலகத்திற்கு எஜமானர்களாக ஆவோம். சிவ் பாபா பிரம்மாவின் மூலம் ஆஸ்தியை கொடுக்கின்றார். பிராமண குலம் வேண்டுமல்லவா? பாக்யரதம் என்று சொன்னால் கூட புரிந்து கொள்ள முடியாது. ஆகையினால் பிரம்மா மற்றும் அவருடைய பிராமண குலம் ஆகும். பிரம்மாவின் உடலில் பிரவேசிக்கின்றார். ஆகையினால் அவரை பாக்யரதம் என்று சொல்லப்படுகிறது. பாபாவின் குழந்தைகள் பிராமணர்கள் ஆவார்கள். பிராமணர்கள் உச்சி குடிமையை போன்றவர்கள், அதாவது உயர்ந்தவர்கள். விராட ரூபம் கூட அப்படி இருக்கிறது. மேலே பாபா, பிறகு சங்கம யுகத்தின் பிராமணர்கள். யார் ஈஸ்வரிய குழந்தைகளாக ஆகின்றார்களோ அவர்கள் நாம் இப்போது ஈஸ்வரிய குழந்தைகளாக இருக்கின்றோம், பிறகு தேவதைகளுடைய குழந்தைகளாக ஆவோம் எனும்போது நிலை குறைந்துவிடும் என்பதை தெரிந்துள்ளீர்கள். இந்த லக்ஷ்மி நாராயணன் கூட நிலை குறைந்தவர்களே. ஏனென்றால் இவர்களிடத்தில் ஞானம் இல்லை. பிராமணர்களிடத்தில் ஞானம் இருக்கிறது. ஆனால் லக்ஷ்மி நாராயணனை அஞ்ஞானி என்று சொல்ல முடியாது. இவர்கள் ஞானத்தின் மூலம் இந்த பதவியை அடைந்திருக்கின்றார்கள். பிராமணர்களாகிய நீங்கள் எவ்வளவு உயர்ந்தவர்களாக இருக்கிறீர்கள், பிறகு தேவதைகளாக ஆகின்றீர்கள் எனும்போது ஞானம் எதுவும் இருப்பதில்லை. தேவதைகளிடத்தில் ஞானம் இருந்தது என்றால்
தேவதா வம்சம் பரம்பரையாக இருந்து வந்திருக்கும். இனிமையிலும் இனிமையான செல்ல குழந்தைகளுக்கு அனைத்து ரகசியங்களையும் அனைத்து யுக்திகளையும் கூறுகின்றேன். ரயிலில் அமர்ந்து கொண்டு கூட நீங்கள் சேவை செய்ய முடியும். ஒரு சித்திரத்தை வைத்துக் கொண்டு தங்களுக்குள் பேசிக் கொண்டிருந்தீர்கள் என்றால் நிறைய பேர் வந்து ஒன்று சேருவார்கள். யார் இந்த குலத்தை சேர்ந்தவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் நல்ல விதத்தில் தாரணை செய்து பிரஜையாக ஆகிவிடுவார்கள். சேவை செய்வதற்கு மிகவும் நல்ல நல்ல படங்களாக இருக்கின்றன. பாரதவாசிகளாகிய நாம் முதலில் தேவி தேவதைகளாக இருந்தோம். இப்போது ஒன்றுமே இல்லை. பிறகு வரலாறு திரும்புகிறது. ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ். இடையில் இது சங்கம யுகமாகும். இதில் நீங்கள் புருஷோத்தமர்களாக ஆகின்றீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, ஞானத்தின் விஷயங்களை தவிர வேறு எந்த விஷயமும் வாயிலிருந்து வரக்கூடாது. வீணான விஷயங்களை ஒருபோதும் கேட்கக்கூடாது. வாயிலிருந்து எப்போதும் ரத்தினங்கள் வந்து கொண்டே இருக்க வேண்டும், கற்கள் அல்ல. இரண்டாவது, சேவையின் கூடவே நினைவு யாத்திரையில் இருந்து தங்களை நோயற்றவர்களாக மாற்ற வேண்டும். 21 பிறவிக்கு நோயற்றவர்களாக ஆக்க அழிவற்ற மருத்துவர் சுயம் பகவான் நமக்கு கிடைத்திருக்கின்றார் என்ற போதை அல்லது குஷியில் இருக்க வேண்டும். வரதானம். ஒவ்வொரு காரியத்திலும் தந்தையை பின்பற்றி அன்பிற்கு கைமாறு செய்யக்கூடிய தீவிர முயற்சியாளர் ஆகுக. ஒவ்வொரு காரியத்திலும் தந்தையை பின்பற்றி அன்பிற்கு கைமாறு செய்யக்கூடிய தீவிர முயற்சியாளர் ஆகுக. விளக்கம். யார் மீது அன்பு இருக்கிறதோ அவரை தானாகவே பின்பற்றி விடுகிறோம். சதா நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், நான் என்ன காரியம் செய்து கொண்டிருக்கின்றேனோ அது தந்தை போன்று இருக்கின்றதா? ஒருவேளை இல்லையெனில் நிறுத்திவிடுங்கள். தந்தையை நகல் செய்து, அதாவது காப்பி செய்து தந்தைக்கு சமமாக ஆகுங்கள். நகல் எடுப்பதற்கு கார்பன் பேப்பர் வைத்துக் கொள்வர். அதே போன்று கவனம், அதாவது அட்டென்ஷன் என்ற பேப்பர் வைத்துக் கொண்டால் நகல், அதாவது காப்பி ஆகிவிடும். ஏனெனில் இப்போதே தீவிர முயற்சியாளர் ஆகி தன்னை ஒவ்வொரு சக்தியிலும் சம்பன்னம் ஆக்கக்கூடிய நேரமாகும். தன்னை தன்னால் சம்பன்னம் ஆக்க முடியவில்லை எனில் சகயோகம் பெற்றுக் கொள்ளுங்கள். இல்லையெனில் நாளடைவில் மிகவும் தாமதம் ஆகிவிடும், டூ லேட் ஆகிவிடும். ஸ்லோகன். திருப்தியின் பலன் மகிழ்ச்சியாகும். மகிழ்ச்சியாக ஆகின்ற பொழுது கேள்விகள் சமாப்தியாகிவிடும். திருப்தியின் பலன் மகிழ்ச்சியாகும். மகிழ்ச்சியாக ஆகின்ற பொழுது கேள்விகள் சமாப்தியாகிவிடும். அவ்யக்த இஷாரை. ஆன்மீக ஸ்திதியில் இருப்பதற்கான பயிற்சி செய்யுங்கள். உள்நோக்கு முகமுடையவர் ஆகுங்கள். எந்த ஒரு பலவீன ஆத்மாவின் பலவீனத்தையும் பார்க்காதீர்கள். விதவிதமான ஆத்மாக்கள் இருக்கின்றனர் என்ற நினைவு இருக்க வேண்டும். அனைவரின் மீதும் ஆன்மீக திருஷ்டி இருக்க வேண்டும். ஆத்மாவின் ரூபத்தில் அதை நினைவில் கொண்டு வருவதன் மூலம் சக்தி கொடுக்க முடியும். ஆத்மா பேசிக் கொண்டிருக்கிறது. இது ஆத்மாவின் சம்ஸ்காரமாகும். இந்த பாடம் பக்கா செய்தால் அனைவரின் மீதும்
தானாகவே சுபபாவனை ஏற்படும். ஓம் சாந்தி.